எம்ஜிஆரின் அன்பேவாவிலிருந்து ஒரு தகவல் துளை. ஏவிஎம் நிறுவனம் முதலாக ஒரு வண்ணத்தில் படம் உருவாக்க திட்டமிடுகிறார்கள். அந்த படத்தில் எம்ஜிஆரை நடிக்க வைக்க வேண்டும் என்று ஆசை கொள்கிறார்கள். ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே இவங்கெல்லாம் பேசியிருக்காங்க. எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய நடிகராச்சு, அவர் போய் எப்படி அப்ரோச் பண்ணுறது, அவர் டேட்ஸ் கிடைக்குமா, நம்ம கம்பெனிக்கு படம் பண்ணி தருவாரா, அப்படிலாம் இவங்களுக்குள்ள பல சந்தேகம். அப்போ தான் இவங்களுக்கு ஒரு தகவல். எம்ஜிஆருக்கு அன்பேவா படம் சார்பாக பேசப்பட்ட தொகை எவ்வளவு தெரியுமா? தமிழ் திரை உலகிலே இந்த அளவிற்கு ஒரு படம் விற்பனையானது இதுவே முதல் முறை. திரைகடலோடியும் திரவியம் தேடித்தரும் திரைமொழி சேனலின் அன்பான நேயர்களே, உங்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த தொடர் நிகழ்ச்சியில் தொடர்ந்து திரைத்துளி சம்பந்தமாக பலவித தகவல்களை சேகரித்து வருகிறோம். துவக்கமாக எம்ஜிஆரிடமிருந்து ஆரம்பித்து சில தகவல் துளிகளை சேகரித்து விட்டோம். இப்போது எம்ஜிஆரின் அன்பேவாவிலிருந்து ஒரு தகவல் துளை. இப்போ எம்ஜிஆருடைய அன்பேவா படம் எப்படி உருவாச்சு? ஏவிஎம் நிறுவனம் முதலாக ஒரு வண்ணத்தில் படம் உருவாக்க திட்டமிடுகிறார்கள். அந்த படத்தில் எம்ஜிஆரை நடிக்க வைக்க வேண்டும் என்று ஆசை கொள்கிறார்கள். ஆக ஏவிஎம் நிறுவனம் முதலாக தயாரித்த ஈஸ்ட்மன் கலர் சித்திரம், அந்த வண்ணப்படத்தின் நாயகன் எம்ஜிஆர். ஏவிஎம் எம்ஜிஆர் இணைப்பினில் முதல் படமும் இதுதான், நிறைவு படமும் இதுதான். ஏவிஎம் நிறுவனத்திற்கு எம்ஜிஆர் நடித்து கொடுத்த ஒரே படம் சூப்பர் ஹிட், பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட். அவர்கள் படங்களில் மிக அதிகபட்ச வசூலை வாரி குவித்த படம் ஏவிஎம்மின் எம்ஜிஆரின் அன்பேவா. இப்போ ஏவிஎம் நிறுவனம் எம்ஜிஆர்கிட்ட போய் அன்பேவா படம் பண்ணுறதுக்காக ஒப்பந்தம் பண்ண போகிறாங்க. அப்போ 1966 அந்த வருஷத்தில் எம்ஜிஆருக்கு அன்பேவா படம் சார்பாக பேசப்பட்ட தொகை எவ்வளவு தெரியுமா? 3 லட்சம் ரூபாய். 3 லட்சம் ரூபாய் எம்ஜிஆர் அதுவரை வாங்காத அளவு இதுதான் அதிகபட்ச தொகை. 1966 ஏவிஎம்மிடமிருந்து அன்பேவா படத்திற்காக 3 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொள்கிறார். இப்போ இந்த படத்தை 1966 பொங்கல் திருநாளில் ரிலீஸ் பண்ணியே ஆகணும்னு ஏவி மெய்யப்பன் செட்டியார் எம்ஜிஆர்ட்ட கூட கொஞ்சம் டேட்ஸ் கேட்குறாரு. அதுக்காக கூட 25,000 ரூபாயும் கொடுக்குறாரு. ஆக 3,25,000 ரூபாய் எம்ஜிஆர் பெற்ற தொகை அன்பேவாவுக்கு. இந்த படம் எவ்வளவுக்கு விற்கப்பட்டது தெரியுமா? 33 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்டது. தமிழ் திரை உலகிலே இந்த அளவிற்கு ஒரு படம் விற்பனையானது இதுவே முதல் முறை. அதுவரை 33 லட்சம் ரூபாய்க்கு எந்த படமும் விற்கவில்லை. இந்த படத்தின் வாயிலாக எம்ஜிஆருக்கு 3,25,000 ரூபாய் பேமெண்ட்டு, ஏவிஎம் நிறுவனத்திற்கு இந்த படத்தின் வாயிலாக 3 லட்சம் ரூபாய் லாபம் கிடைத்தது. இப்போ இந்த படத்தில் உருவாக்கிக்கிட்டு இருக்கும்போது ஏவிஎம்மில் ஸ்டுடியோக்குள்ளே ஏற்கனவே 7 ஃப்ளோர் இருக்குது. 8வது ஃப்ளோரை படப்பிடிப்பு தளத்தை இந்த அன்பேவா படத்திற்காகவே சீக்கிரமாக கட்டி முடிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த தளத்திற்கு வெளியே அந்த வேப்பமரம் இப்போதும் இருக்கிறது. அந்த வேப்பமரத்து அடியில் தென்னிந்தியாவிலேயே முதலாக ஏசி மேக்கப் ரூம் இப்போதுதான் உருவாக்கப்படுகிறது. எம்ஜிஆர் சரோஜா தேவிக்காக ஏவி மெய்யப்பன் செட்டியார் முதலாக ஏசி ஒப்பனை ரூமையும் தயார் செய்கிறார். இதில் மிகப்பெரிய ஆர்ட் டைரக்டர் ஏகே சேகர், அவரை வச்சு ஒரு பங்களா செட்டு போடுறாங்க. அது எப்படி? ஊட்டியில் ஒரு பங்களா இருக்குது, அதனுடைய இன்டீரியர். ஏகே சேகர் கேட்கவே வேண்டாம், மிகப்பெரிய கலை இயக்குனர். அன்பேவா படத்துடைய செட்டு, பங்களா செட்டு இன்டீரியர் இருக்குது, உங்களுக்கெல்லாம் தெரியுமே, என்ன அழகு. அதில் குறிப்பாக லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் தக தீமித்தா என்று கதாநாயகி சரோஜாதேவி பாடுவது போல, அதை கதாநாயகிக்கு தெரியாமல் அவர் பின்னாடி இருந்து ரசித்து கொண்டே ஆடுவதாக எம்ஜிஆர் இந்த பாடல் உருவாக்கப்பட்ட அந்த தளம் இன்றும் அனைவராலும் பாராட்டு பெறுகிறது.
அதுலேயும் இன்னொரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்னென்னா, எம்ஜிஆருக்குன்னு ஒரு தனி அறை வரும். அதில் எம்ஜிஆர் பேர் ஜேபி, அவருக்கென்று ஒரு தனி அறை. அந்த அறை அலங்கரிக்கப்பட்ட விதம், அதில் கீழே ஒரு ஒரு விரிப்பு ஒன்று வேணும் தரையில். அந்த ஃப்ளோர் விரிப்பு நல்லா ரிச்சாக இருக்கணும், பார்க்க அழகாக இருக்கணும்னு கலை இயக்குனர் ஏகே சேகர்கிட்ட தயாரிப்பாளர் ஏவி மெய்யப்பன் செட்டியார் சொல்ல, அந்த விரிப்புக்கு அலைன்னு அலைஞ்சு கடைசியாக நம்ம மவுண்ட் ரோட்டில் ஸ்பென்சரில் பிடிச்சாங்க அந்த விரிப்பை. அந்த விரிப்பு எம்ஜிஆரின் அறையில் அழகுக்கு அழகு சேர்த்தது. அப்போது அந்த தரை விரிப்பினுடைய ரூபாய் எவ்வளோ தெரியுமா? 10,000 ரூபா. 10,000 ரூபானா ரொம்ப பெருசு, ஹை எக்ஸ்பென்ஸ். ஆனால் மெய்யப்பன் செட்டியார் ஆர்ட் டைரக்டர் என்ன தெரியுமா கேட்டார்? என்ன 10,000 ரூபா கொடுத்து வாங்கிட்டீங்க, இவ்வளவு செலவு எதுக்கு? அப்படி சொல்லலை. இதற்கு மேலும் இன்னும் அதிகமான விலையில் விரிப்பு கிடைக்கவில்லையா? காரணம், ஜேபி என்கின்ற எம்ஜிஆர் கதாபாத்திரம், அவரது தனி அறை பார்க்க ரிச்சா இருக்க வேண்டாமா என்று 10,000 ரூபாயை பெருசாக நினைக்காம தயாரிப்பாளர் மெய்யப்பன் செட்டியார் அவர்கள் ஆர்ட் டைரக்டர் பார்த்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பென்ஸ் பண்ணி வாங்கியிருக்கலாமே அப்படின்னு தான் சொல்றார். ஆக அந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது. இந்த படத்தை உருவாக்குறதுக்கு எம்ஜிஆர் கூட எப்படி இணைஞ்சாங்க தெரியுமா? அதாவது அதுவரை ஏவிஎம் நிறுவனம், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், காதல் மன்னன் நடிப்பு செல்வம் ஜெமினி கணேசன், லட்சிய நடிகர் SSR, இது மாதிரி பெரிய நடிகர்களையெல்லாம் வைத்து படம் எடுத்திருக்கு. அவங்களுக்கு ஒரு மனக்குறை, எம்ஜிஆரை வச்சு படம் எடுக்கணும்னு ஒரு ஆசை, இந்த அன்பேவாவை உருவாக்கணும். அப்போது ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே இவங்கெல்லாம் பேசியிருக்காங்க, எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய நடிகராச்சே, அவர் போய் எப்படி அப்ரோச் பண்ணுறது, அவர் டேட்ஸ் கிடைக்குமா, நம்ம கம்பெனிக்கு படம் பண்ணி தருவாரா, அப்படிலாம் இவங்களுக்குள்ள பல சந்தேகம். அப்போ தான் இவங்களுக்கு ஒரு தகவல், ஏற்கனவே S.A. அசோகன் மாபெரும் வில்லன் நடிகர், அவர் ஏவிஎம் குரூப் இந்த குடும்பத்திற்கு நண்பர். அப்போ S.A. அசோகனை அப்ரோச் பண்ணுறாங்க. அப்போ அசோகன் சொல்கிறாரு, ஏங்க நீங்கள் நினைக்க மாதிரிலங்க, எம்ஜிஆர் நல்ல மனிதர், தங்கமான மனிதர், நாம் ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் அதை சிறமேற்கொண்டு அதை நமக்கு நடித்து கொடுப்பாரு, நல்ல ஒத்துழைப்பு தருவார் அப்படின்னு அசோகன் தான் ஏவிஎம் குடும்பத்தினரை எம்ஜிஆருக்கு அறிமுகம் செய்து வைக்க. அப்போ தான் பேச்சுவார்த்தை நடக்கு. அப்போ இவங்க கேட்குறாங்க, எம்ஜிஆர் அவர்களே, நீங்கள் வாகினி ஸ்டுடியோவுக்கு படம் பண்ணி கொடுத்துட்டீங்க, தேவர் ஃபிலிம்ஸுக்கு படம் பண்ணி கொடுத்துட்டீங்க, ஜெமினி நிறுவனத்துக்கு படம் பண்ணி கொடுத்துட்டீங்க, எங்கள் ஏவிஎம்முக்கு தான் இது வரைக்கும் படமே பண்ணித்தரலன்னு சொல்ல, அதனால் என்ன பண்ணிட்டா போச்சு, நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஏவிஎம் சகோதரர்கள் இதை அப்படியே தந்தை மெய்யப்பன் செட்டியாரிடம் வந்து சொல்ல, எம்ஜிஆர் ஒத்துக்கொண்டார் என்று சொல்ல, மெய்யப்பன் செட்டியார் அவரும் ஆனந்தப்பட்டார். அப்போது இயக்குனர் A.C. திருலோகச்சந்தர் அவரை அழைத்து, ஆரூர்தாஸ் அவர்கள் வசனகர்த்தா அவரை அழைத்து, எம்ஜிஆரை வைத்து படம் பண்ண இந்த அன்பேவா படத்தை உருவாக்க ஒரு கதை ஒன்று ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்ல, இவங்க ஒரு கதையை ஏற்பாடு பண்ணி முதல்ல செட்டியார்கிட்ட சொல்லியிருக்காங்க. மெய்யப்பன் செட்டியார் சொல்லியிருக்காரு, கதை நல்லா தான் இருக்குது, இதை இப்படியே எம்ஜிஆர்கிட்ட போய் சொல்லாதீங்க, இதை கதை திரைக்கதை வசனமாக எழுதி சென்சார் ஸ்கிரிப்ட் பண்ணுவோம் இல்லையா, சென்சார் ஸ்கிரிப்ட் எப்போ பண்ணுவாங்க, படம் எடுத்து எல்லாம் எடிட் பண்ணி ஃபஸ்ட் காப்பி தயாரான பிறகு சென்சாருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த படத்தை பார்த்தது மாதிரியே ஷார்ட் பை ஷார்ட், இன்ச்சு பை இன்ச் எழுதுறதுக்கு பிறகு தான் சென்சார் ஸ்கிரிப்ட், அது மாதிரி எழுதி கொண்டு வாங்க படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே. அந்த சென்சார் ஸ்கிரிப்டை கொண்டு போய் எம்ஜிஆர்கிட்ட காமிச்சு அதுக்கு பிறகு ஓகே வாங்குங்க, எம்ஜிஆர்கிட்ட கதை சொல்கிறது சாதாரண விஷயம் இல்லைன்னு அவர் சொல்ல, இவங்கெல்லாம் உட்காந்து பக்காவாக ஸ்கிரிப்ட் பண்ணி நல்ல பைண்டிங் பண்ணி எம்ஜிஆரை போய் பார்த்துருக்காங்க. இது என்னது கதை சொல்ல வந்தோம்னு சொல்லி ஒரு பெரிய பைண்டிங் புக்கே தூக்கிட்டு வரீங்கன்னு சொல்லி எம்ஜிஆர் புரட்டி பார்த்துருக்காரு. அதில் ஒவ்வொரு சீன் மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஷார்ட்டும் டிஜிட்டலாக டைமிங் பண்ணி குறிக்கப்பட்டிருக்கு. எம்ஜிஆர் அசந்துட்டாராம், என்ன இது நான் இல்லை, எங்கள் ஏவிஎம்மில் எப்போவுமே இப்படி தான் கதை பண்ணுவோம், நாங்கள் ஸ்டாப் வாட்ச் வச்சுக்குவோம், ஒரு பாட்டு காட்சி வருதுன்னா 4 நிமிஷமா 4.5 நிமிஷமா அப்படின்னு வச்சுக்குவோம், ஒரு ஃபைட்டு காட்சி வருதுன்னா 3 நிமிஷமா 4 நிமிஷமா 5 நிமிஷமானு சொல்லி ஸ்டாப் வாட்ச் வச்சு பண்ணுவோம். அந்த வகையில் ஒவ்வொரு சீனையும் ஒவ்வொரு ஷார்ட்டையும் இந்த ஸ்கிரிப்டுக்கு நாங்கள் அப்படியே கனெக்ட் பண்ணி பார்த்ததில் அன்பேவா படம் 2 மணி நேரம் 20 நிமிடம் வருகிறதுன்னு எம்ஜிஆர் சொல்லிட்டாங்க. படமே இன்னும் ஆரம்பிக்கலை. எம்ஜிஆர் ஆனந்தத்தில் சிரித்து கொஞ்சம் மிரட்சி கொஞ்சம் வியப்பு, இப்படிலாம் கூட பிளான் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு எம்ஜிஆர்ட்ட இந்த பைண்டிங் புக்கை கொடுத்து இதை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது படித்து பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, ஏங்க
ஐயா மேப்பன் செட்டியார் இதை பார்த்துட்டாரா, படிச்சிட்டாரா? அவர் பார்த்துட்டார், படிச்சிட்டாரு. அவருக்கு பிடிச்சிருக்கா? அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருக்கு ஓகேன்னா எனக்கு ஓகேன்னு நான் சொன்னதா சொல்லுங்க. அவர் எவ்வளோ பெரிய அனுபவஸ்தர், அது போதும். இவங்க மிரண்டுட்டாங்க. எம்ஜிஆர் இப்படி சொல்லுவார் எதிர்பார்க்கல. இதை தந்தையிடம் சொல்ல தந்தை மிரண்டு விட்டார். எம்ஜிஆர் இப்படி சொன்னாரான்னு. இப்படித்தான் அன்பே வா படம் ஏவிஎம் நிறுவனத்தோடு எம்ஜிஆர் ஒப்பந்தம் செய்யப்பட்டு படப்பிடிப்பு தயாரானது. இந்த அன்பே வா படத்தில் கதாநாயகன் எம்ஜிஆர், கதாநாயகி அபிநய சரஸ்வதி சரோஜாதேவி, இசையமைப்பாளர் எம்எஸ் விஸ்வநாதன், வசனகர்த்தா ஆரூர் தாஸ், தயாரிப்பு ஏவிஎம் நிறுவனம். ஏவிஎம் நிறுவனத்திற்கு முதல் கலர் படம். படம் இன்று வரை இப்போ அந்த படத்தை எங்கேயாவது ரிலீஸ் பண்ணால் கூட அது வசூலை வாரி குவித்து கொண்டிருக்கிறது. இந்த படத்தில் எம்எஸ்வியினுடைய இசையில் மியூசிக்கு, புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது அப்படி ஒரு பாட்டு. அதுலேயும் இந்த கதையை பக்காவாக தாங்கி நிற்கிற ஒரு பாட்டு, அன்பேவா 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 அப்படி ஒரு பாட்டு. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம் கை மூடுதே வெட்கம், இப்படி ஒரு பாட்டு. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன், இப்படி ஒரு பாட்டு. ஹே நாடோடி நாடோடி போக வேண்டும் ஓடோடி வாயாடி வாயாடி, அப்படி ஒரு பாட்டு. வெக்கம் இல்லை மானம் இல்லை காலம் இல்லை நேரம் இல்லையே ஓ, அப்படி ஒரு பாட்டு. பாடல்கள் இந்த படத்திற்கு எம்எஸ்வியால் அப்படி செதுக்கப்பட்டது. எம்எஸ்வியினுடைய பின்னணி இசை இன்று வரை பாராட்டு பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக ஏவிஎம்மின் எம்ஜிஆரோடு இணைந்து உருவாக்கிய ஏவிஎம் நிறுவனம் முதலும் கடைசுமாக உருவாக்கிய எம்ஜிஆரோடு இணைந்து உருவாக்கிய அன்பே வா படம், அவங்க 2 பேரும் சேர்ந்து கொடுத்தது ஒரு படம் தான். ஆனால் 1000 படத்திற்கு சமமாக, 1,00,000 படத்திற்கு சமமாக, 1 கோடி படமாக இன்று வரை பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் எம்ஜிஆர் ஏவிஎம் இணைப்பினில் அன்பே வா உருவான கதை. நன்றி.